ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக உபாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். தங்கள் வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதை எல்லாரும் விரும்புவார்கள். அதற்காக அவர்கள் பல முயற்சிகளையும் செய்வது உண்டு. நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து அதன்படி செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். ஆகவே மனுஷன் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி, ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி என்ன செய்ய வேண்டும் என்கிற வழிமுறையையும் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நாம் சுயமாக இது சரி, இது தவறு, இதை செய்யலாம், இதை செய்யாமல் விட்டுவிடலாம் என்று யோசிப்பதை விட கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து அதை பின்பற்றி செல்லுவதுதான் உத்தமமானது. இங்கே ஆண்டவர் மனுஷனுக்கு நன்மை உண்டாகும்படி அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அது என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும் என்பதுதான். சுருக்கமாக சொன்னால், நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய கர்த்தருடைய கற்பனைகளை கடைபிடித்தால் மட்டும் போதும், நாம் நன்மையை காண முடியும். நாம் இங்கேதான் தவறு இழைத்து விடுகிறோம். கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதை செய்து விடுகிறோம். இதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை செய்யாமல் விட்டு விடுகிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நன்மை இல்லாமல் போகிறதற்குரிய காரணம். ஆகவே இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை வேளையிலே ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கண்ணோக்கி பார்ப்போம். வேதத்தை வாசித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிற நல்ல அறிவுரைகளின்படி வாழுவோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும். நாமும் நன்மையை அனுபவிப்போம். நன்மை இல்லை என்கிற நிலையை மாற்றும்படிக்கு இதை முயற்சி செய்வோம். ஆசீர்வாதமாய் இருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளையில எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்று நீர் விரும்பி உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாங்கள் கை கொள்ளும்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அவைகளை கவனமாய் கற்றறிந்து கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை நீர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.